ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த எஸ்டர்டே ட்ராமாவோட 7th எபிசோட் பார்த்துலாமா? போன எபிசோட்லயே நம்ம வீர் வந்து அவனோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணிட்டான்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ட்டு. அதுல இருந்து தான் காட்டுறாங்க பயபுல கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான் போல இருக்கு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து என்னப்பா தூங்குறியா, எந்திரி, உன்கிட்ட கொஞ்சம் கேள்விலாம் கேட்கணும்ட்டு சில எவிடன்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்களா. அது எல்லாமே வீரோட பொருள் தான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீருமே, இன்ஸ்பெக்டர் விசாரணைன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க, என் ஃப்ரெண்டையே நான் கொலை பண்ணுவேனா, அவன் என்ன ஆனான்ட்டு நானும் தானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டருமே, "இந்த பட்டன் உன்னோடதான் பாரு" அப்படின்னு சொல்ல, வீருமே இத எடுத்து பார்த்துட்டு, "ஆமா இது என்னோடது தான். ஆனா இது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சேன்னு" சொல்ல, அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டருமே, "உன் ஃப்ரெண்டு இறந்தான்ல லத்தீன்னு, அவன் பாடி கூட தான் இந்த பட்டனும் இருந்தது. இதுல தான் உன்னோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து உன்ன புடிச்சிருக்கும்னு" சொல்ல, அப்ப வீருமே நெனச்சு பார்க்குறான், இந்த பட்டன் எங்க போயிருக்கும் அப்படின்னா, இவன கிட்னாப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? போட்டு அடி அடின்னு அடிச்சதுல அந்த பட்டன் பிஞ்சு அந்த இடத்துல இருந்திருக்குமா. இவனுக்கும் அது யோசனை வந்து, "என்ன கிட்னாப் பண்ணாங்க சார். அந்த டைம்ல தான் அந்த பட்டன் அங்க விழுந்திருக்கும். நீங்க வேணா நியூஸ் பார்த்துருப்பீங்களே, என்ன கிட்னாப் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. மெடிக்கல் ரிப்போர்ட் கூட இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்களேன் சார்" அப்படின்னு சொல்ல, அப்ப திரும்பவுமே இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு வாட்ச் எடுத்து வைக்கிறாரு. இது உன்னோட ஃப்ரெண்டோடது தான். இதுலயுமே உன்னோட டிஎன்ஏ இருக்கே எப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "என்னது இது புதுசா இருக்கு இன்ஸ்பெக்டர். அவன நான் தான் கொலை பண்ணியிருந்தேனா, அவன் அனுப்பியிருக்கிற மெசேஜுக்கு எல்லாமே நான் ஏன் அவன் கூட ரிப்ளை பண்ணணும்? ஆனா அந்த மெசேஜ் பண்ணது எல்லாமே கேள்வின் தான்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டருமே, "கேள்வினா அவனுக்கு எப்படி உன்னோட ஃப்ரெண்டோட ஃபோன் கிடைச்சிச்சுன்னு" கேட்க, அதுக்கு வீருமே, "ஒரு தடவ லலித்த கேள்வின் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அவனோட ஃபோன கேள்வின் எடுத்து வச்சிருக்கானா, அதுக்கப்புறம் லலித் என்ன ஆனானே தெரியல. கடைசியில பார்த்தா அவன் இறந்துட்டான்ட்டு நானும் இப்ப தான் கேள்விப்படுறேன். கேள்வின் கிட்ட அதுக்கான ஆதாரமும் இருந்துச்சு. அவனுமே சேர்ந்து தான் என் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் சொல்றதுனால கேள்வினுமே என் ஃப்ரெண்ட கொலை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு என்ன கடத்தின கும்பல் தான் என்னோட ஃப்ரெண்ட கொலை பண்ணியிருக்கணும்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டருமே, "கேள்வினும் நீனும் ரொம்ப க்ளோஸ்ல, அதனால தானே ஏதோ ஒரு உண்மைய மறைக்க பார்க்குறீங்கன்னு" கேட்க, "இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் பெஸ்ட் ஃப்ரெண்டையே நான் ஏன் கொலை பண்ணணும்? சரி, என்னோட வக்கீல் கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லனா, கட் பண்ணி அப்படியே இந்த கெயின் இருக்கான்ல, அவன் தான் இவ்வளோ நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவ்வளோ ஆதாரங்கள் பத்தாதாமா, அவனை தூக்கி நீங்க ஜெயில போடலாம்லன்னு சொல்ல, அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டருமே, இந்த கேள்வியிலுமே இந்த லலித் விஷயத்துல இருந்திருக்கான். இது எல்லாமே வீருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவன் புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆதாரம் மட்டும் பத்தாது. அவன் அவனோட வக்கீல பார்க்கணும்னு சொல்றான்னு சொல்ல, இந்த கெயின் அவன் சொல்றது எல்லாமே ஃபேக்கு. இந்த எவிடன்ஸ்ல பத்தாதா? அவனோட டிஎன்ஏல கிடைச்சிருக்க. இது போதாதா? அப்படின்னு கெயினுமே கேட்க, அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டருமே, "நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. இந்த எவிடன்ஸ் மட்டும் பத்தாது. என்னால கொண்டு போய் கோர்ட்லயும் சப்மிட் பண்ண முடியாது. நான் கேள்வினையும் வீரு மட்டும் சந்திக்காம மாதிரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இந்த நியூஸ்ல வேற சொல்லிட்டே இருக்காங்களே, வீரு தான் அவனோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணிட்டான். அதுவும் பிசினஸ்க்காக, அதுவும் பணத்துக்காக அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்க கெயினுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குது. இந்த பக்கம் நம்ம டாக்டரையுமே அவங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆர்டர் போட்டாரு போல இருக்குது. ஏன்னா அவங்க தம்பி இறந்த விஷயத்துல இவன் தலையிடக்கூடாதுன்ட்டு பாடி கார்டெல்லாம் வேற போட்டிருக்காங்க. அந்த பக்கம் இவன் தங்கச்சியும் வர, இவனுமே சிக்னல் கொடுக்குறான், என்ன இவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, இதை பார்த்த இவளுமே அந்த 2 பாடி கார்டு கூடயும் பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்க, பின்னாடி வழியா அந்த டாக்டருமே எஸ்கேப் ஆகி போயிடுறான். கார்ல போகும்போது கூட இவளுமே கேட்கிறா, "உன்னை எதுக்கு அப்பா வெளியே விடலன்னு?" கேட்க, "நம்ம தம்பி இறந்துட்டா, அது உனக்கு தெரியுமா? அதுல தலையிடக்கூடாதுன்னு நம்ம அப்பா நினைக்கிறாரு போல இருக்கு. அதனால தான் என்ன வெளியே விடலன்ட்டு" இவனுமே சொல்ல, அதுக்கு இவளுமே, "ஆமாண்ணா நானுமே கேள்விப்பட்டேன்னு" சொல்ல, போலீஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீர் தான் கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. அதுவும் காசுக்காக. ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வின் தான் நம்ம தம்பிய கொலை பண்ணியிருக்கணும். ஆனா இந்த கேள்வின் அந்த வீர மாட்டி விட்டுட்டு, அவன் என்னான்னு இருக்கா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா சத்தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிட்டு இருக்கானா, அதுக்கு இவளுமே, கேள்வின் எதுக்கு நம்ம தம்பி போனை வச்சிருக்கணும், அவன் எதுக்கு நம்ம தம்பிய கொலை பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்க, கரெக்ட்டா கேள்வினுமே இவளுக்கு ஃபோன் பண்றாளா, இவளுமே அட்டெண்ட் பண்ண, அவனுமே, "நான் உன்ன மீட் பண்ணணும்னு" சொல்ல, "ஆமா நானும் ஒரு விஷயமா உன்ன மீட் பண்ணணும். எப்பயுமே பார்க்கக்கூடிய இடத்துல மீட் பண்ணலாம்னு" சொல்லி வைக்க, அதுக்கு இவனுமே, "இன்னமும் நீ அவன் கூட நல்லபடியாவா பேசிட்டு இருக்க? அவன் கூட நீ பேச போறேன்னா நானுமே வரேன்னு" சொல்ல, "சரி நான் உன்ன கூட்டிட்டு போறேன். அங்க வந்து தாமு தும்முன்னு குதிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறா. ஆனா இந்த டாக்டர் வந்ததுமே கேள்வின ஒரு அடி. "ஏன்டா என் தம்பிய கொலை பண்ண?" அப்படின்ட்டு. அதுக்கு இவன்லாம், "அண்ணா நான் சொல்லி உன்ன கூட்டிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் உட்காரு பேசலான்ட்டு" உட்கார வச்சு மெதுவா பேசுறாங்க. என் தம்பி கொலைக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்ட்டு இவளுமே கேட்க, அதுக்கு கேள்வினுமே, "ஆமா, வீர்கிட்ட நான் பிசினஸ் விஷயத்துல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டேன்ட்டு உன் தம்பிக்கு தெரிஞ்சிருச்சா, ஸோ நான் உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு அவன் கிளம்பி போகும்போது அவனை நான் அடிச்சிட்டேன். ஆனா அவன் மயக்கத்துல தான் இருந்தான். கொண்டு போய் ஒரு ரூம்ல அடிச்சிட்டு அவன் ஃபோனை நான் எடுத்துட்டேனா, அந்த டைம்ல தான் வீர யாரோ கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்தா உன் தம்பியையும் காணோம். சரி ஒருவேளை அவன் மலேசியா தான் போயிருப்பான்ட்டு நானும் விட்டுட்டேன். உண்மைய சொல்றேன், நான் உன் தம்பிய கொலை பண்ணவே இல்லைன்னு" சொல்ல, அதுக்கு இந்த டாக்டருமே, "அது சரி, அப்பன்னா எதுக்கு என் தம்பி மாதிரியே வீர்கிட்ட நீ இவ்வளோ நாள் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன்னு" கேட்க, "நான் பண்ண தப்பு வீருக்கு தெரியக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால தான் இந்த மாரி பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த டாக்டருமே, "சரி ஏர்போர்ட்ல வீர எதுக்கு
போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வியுமே, ஆமா, என்னை விட்டு வீர் போக்கூடாதுக்காக சில டாக்குமெண்ட் அவன் திருடிட்டு போனான்ட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனா, அவங்களுமே புடிச்சிட்டு போனாங்க. ஆனா இந்த மாரி மர்டர் கேஸ்ன்னு எனக்குமே தெரியாது. கவலைப்பட வேணாம். வீரோட அப்பாவுக்குமே தெரிஞ்சு அவரும் வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வீர அவர் வெளிய கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு இவளுமே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த போலீஸும் யார் கூடவோ சேர்ந்துக்கிட்டு வீர இந்த மாரி பண்றாங்களோன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, கேள்வியுமே கரெக்ட்டா சொல்றா. வீர யாரு கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அவங்க தான் லலிதையும் கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா, வீரோட எதிரியுமே என்னோட எதிரி தான். என்ன டார்கெட் பண்ணி வீர இந்த மாரி மாட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டா. ஒருவேள கெய்னா இருக்குமான்னு கேட்க, அதுக்கு இந்த டாக்டருமே, "யாரு? உன் புருஷனான்னு?" கேட்க, கேள்வியுமே, "ஆமா, வீர் தான் எனக்காக ஹெல்ப் பண்ணான். கிங்ஸ் குரூப்ப என்கிட்ட திரும்பவும் கொண்டு வரதுக்காக. ஸோ வீர வந்து அவன் வந்து பழி வாங்கன்றதுக்காக கூட இந்த மாரி பண்ணலாம்ல." உடனே இந்த டாக்டருமே அவங்க அப்பாவுக்கு கால் பண்றதுக்காக எடுக்குறானா, அதுக்கு இவள்லாம், "இப்ப எதுக்கு நீ கால் பண்ண போற? நீ என்னதான் செஞ்சாலும் அவன் அப்படியே அப்பாவி மாரி நடிச்சிருவான். ஒரு எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப கேள்வியுமே இவகிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். வீரு எந்த குரூப் வந்து கடத்தி வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியணும்னு சொல்ல, உடனே இவளுமே மிஸ்டர் வின் அப்படின்றவங்களுக்கு கால் பண்ணி ஆர்இகே மாஃபியா குரூப் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு எனக்கு சொல்றீங்களான்னு கேட்டுக்கிறா. அந்த மிஸ்டர் வின்ன்றவர் வந்து இன்வெஸ்டிகேட்டரா இல்ல போலீஸான்னு நம்மளுக்கு தெரியல. அவருமே சரின்னு சொல்லிடுறாரா. உனக்கு சில கான்டாக்ட்ஸ்லாம் தரேன். அது மூலமா கேங்ஸ்டர் ராம் கிட்ட கூட்டிட்டு போங்க. அங்க போயிட்டான்னா வீர யாரு கடத்துனாங்கன்னது அங்கேயே தெரிஞ்சிரும். அப்படின்ட்டு இவ க்ளூ குடுத்துட்டு இருக்காளா? கேள்வியுமே சரி நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்ல, இந்த டாக்டருமே நானும் வரேன்னு சொல்ல, இல்ல வேணாம். நீ வீரோட அப்பாவுக்கு இங்கேருந்து நீ யூஸ்ஃபுல்லா ஏதாவது உதவி பண்ணு. நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றானா. அது மட்டும் இல்லாம வீர் வந்து இன்னொரு விசாரணைக்காக வேற ஏதோ ஸ்டேஷன்ல மாத்த போறாங்களாமா. ஸோ அத கொஞ்சம் செக் பண்றியா நீ? அப்படின்னு இவனுமே கேட்டுக்கிறான். அதுக்கு இவளுமே இப்போ உன்னோட விவி குரூப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சோசியல் மீடியால பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நீ எப்படி இந்த விஷயத்தையும் அதையும் நீ எப்படி பேலன்ஸ் பண்ண போற அப்படின்னு கேட்குற. ஏன்னா இவளுமே ஒரு பார்ட்னர் தானே. அந்த மாதிரி கேட்க அதுக்கு கேள்வினுமே வீர தாண்டி எனக்கு எந்த விஷயமும் ஒரு பெருசா தெரியல. அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த டாக்டர்லாம் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லன்னு திரும்பிக்கிறான். அப்ப கேள்வினுக்குமே ஏதோ ஃபோன் வந்து பேசிட்டு இருக்கானா, அப்ப இவளுமே அண்ணா நீ போய் வீரோட அப்பாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா, நான் கேள்வின் கூட கொஞ்சம் வேலை இருக்கு அவன் கூட போறேன்னு சொல்ல, இந்த டாக்டருமே இந்த பையன் கூட நீ தனியா போறியான்னு சொல்ல, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் வீருக்கு யார் கால் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம நானா தான். அவ புடிச்சு திட்டிருப்பா. வீர் என்னமோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஏம்மா நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் எதுவுமே வீர செய்யல. நீ வீட்டுக்கு வா அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பானா, அவளுமே வீட்டுக்கு வந்து சரமாரியா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா. வீர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்ல, இந்த லத்தீன் பொண்ணுமே கேள்வின் கூட தானே வந்திருப்பா. கேள்வினுமே சொல்றான், நான் இந்த மாதிரி ராம் அந்த கேங்ஸ்டரை பார்க்க போறேன். நீங்க கொஞ்சம் இவள ஹேண்டில் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சுன்றது இவகிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறான். இந்த நானா பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த லத்தீன் பொண்ணு தான் சொல்றா. அப்படியே கட் பண்ணா வீரோட அப்பாவும் இந்த நியூஸ்ல இன்னமும் வீர போட்டு கழுவி ஊத்திட்டே இருக்காங்க. அதுல மட்டும் இல்லாம இவரோட கம்பெனி நேமும் இவர் பேரும் சேர்ந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கா. இவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. பின்னாடி தான் இந்த டாக்டர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு கூல் டவுன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வருத்தப்படாதீங்க. வீர வந்து கடத்தி வச்சிருந்தவன் வந்து யாருன்றது கேள்வின் வந்து கண்டுபிடிச்சிட்டானா. ஸோ அவன் பார்க்க போயிருக்கான். எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு இவருமே என்னோட பையனை நானு போய் பார்க்கணும். ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரா. எங்க லத்தீன் பொண்ணுமே நானா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து எங்க அப்பாவுக்கும் கெய்னுக்கும் தெரிஞ்சவரு. ஸோ அதனால என்னால அத தலையிட முடியல அப்படின்னு சொல்ல, இந்த நானா பொண்ணுலாம் ரொம்ப பதறா. வீருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த லத்தீன் பொண்ணுமே அவனுக்கு எதுவும் ஆகாது. நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ கொஞ்சம் கூல் டவுன் ஆகுன்ட்டு சாக்லேட்லாம் கொண்டு வந்து குடுக்குறா. இனிப்பா சாப்பிட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கும்ட்டு குடுக்குறா. அவளுமே சாப்பிடுறாளா. அப்ப நானாவுமே கேட்குறா, வீர புடிச்சு வச்சிருந்தால ஒரு மொட்டை பாஸ் அவன் பேரு சாயி. கேள்வின் போய் அவன கண்டிப்பா பார்த்துருவானா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த லத்தீன் பொண்ணுமே அதுதான் ஒரே வழி. அவன கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா வீர கண்டிப்பா வெளிய கொண்டு வந்துடலாம். யாரு என்னோட தம்பிய கொலை பண்ணான்றது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த நானா பொண்ணுமே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி போக, அதுக்கு இந்த லத்தீன் பொண்ணுமே அப்ப அன்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சே. நான் உன்னை சந்தேகப்பட்டேன்ட்டு அதை நினைச்சு இன்னமும் நீ வருத்தப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் என்னோட தப்பு தான். நீ ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போதே நீ எதுக்கு வந்திருக்கன்றது எனக்கு தெரியும். நீ நல்லவ தான். ஆனா என்னமோ உன்னோட சீக்ரெட் தான் என் கம்பெனிக்கு ஏதோ பிரச்சனை ஆகும்னு எனக்கு தோணுது. என்ன பண்றது? அது என்னோட கம்பெனி இல்லையா? நீ என்ன கொஞ்சம் நம்பலாம்ல அப்படின்ட்டு இந்த லத்தீன் பொண்ணுமே சொல்ல, அதுக்கு நானாவுமே நான் எப்படி உங்கள நம்புறது? ஏன்னா அது உங்க அப்பா இல்லையா? அந்த கம்பெனி உங்களோட கம்பெனி இல்லையா? அப்படின்னு நானாவுமே சொல்ல, இந்த நானா பொண்ணோட அப்பா அம்மா இறந்தாங்க இல்லையா? அதோட சீக்ரெட் என்னமோ இந்த லலித் குரூப்ல இருக்கு போல இருக்குது. அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த லத்தீன் பொண்ணுமே நீ வருத்தப்படாத. உனக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த வீரோட கேள்வினோட விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், நான் எல்லாத்தையுமே உனக்காக கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்புறம் நீ என்ன மன்னிக்கலாமா வேணாமான்றத சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த நானா பொண்ணுமே உங்கள நான் நம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த லத்தீன் பொண்ணுமே
கேமா என்ன அப்படின்னு கேட்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க ட்ரூவா தான் பதில் சொல்லணும். அப்படி நீங்க கரெக்ட்டா சொல்லனா நான் உங்கள முத்தம் குடுப்பேன் அப்படின்னு சொல்றாளா, இந்த நானா பொண்ணுமே. உங்களுக்கு கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எப்ப இருந்து என்ன உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுச்சுன்ட்டு நானா கேட்க, அதுக்கு இவளுமே, "நீ ஃபர்ஸ்ட்டு பையன் வேஷத்துல வந்த இல்லையா? அப்ப நீ சண்டை போடும்போது உன் கண்ண பார்த்தேன். அப்படியே என்ன சின்ன வயசுல பார்த்த மாரி இருந்துச்சு. நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு. இருந்தாலும் குட்டி பாப்பா" அப்படின்ட்டு கொஞ்சிட்டு இருக்க, என்ன பார்த்தா குட்டி பாப்பா மாரி இருக்கா? பாருங்க, நான் இவ்வளோ பெரிய பொண்ணு. சரி, செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, என்னோட பாடியில உங்களுக்கு எந்த பார்ட் பிடிக்கும்னு கேட்க, இவளுமே செஸ்ட்ட சுட்டி காட்டுறாளா, "ஐயோ! இப்படிலாம் தொடாதீங்க. நம்ம வெளிய இருக்கோம்" அப்படின்னு நானாவும் வெட்கப்படுறா. அதுக்கு இந்த லத்தீன் பொண்ணுமே, "இவ்வளோ நேரம் நீ கொஸ்டின் கேட்டல, இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன? நான் இவ்வளோ நேரம் கேட்டல, அந்த கொஸ்டின் தான் கேட்க போறீங்களான்னு கேட்க, இவனுனா டக்குன்னு கிஸ் குடுத்துட்டா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க, வெளிய ஒரு சவுண்டு யாரான்னு போய் பார்த்தா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்ட வந்து சர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்களா, அங்க இருக்கக்கூடிய மெய்டெல்லாம், "நீங்க பாட்டுக்கு உள்ள வரக்கூடாது. கேல்வின் சார் வெளிய போயிருக்காரு" அப்படின்னு சொல்ல, இந்த லலித் பொண்ணு தான் வந்து, "நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க. என்னாச்சு? ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு?" கேட்க, இவங்களுமே சர்ச் வாரண்ட்ட குடுக்குறாங்களா, "இந்த வீட்ட ஃபுல்லா நாங்க சர்ச் பண்ணணும். வீர் ஒருத்தவங்கள கொலை பண்ணாங்க இல்லையா? அந்த விஷயமா?" அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல கேள்வின் வேற வீட்ல இல்ல. இவளுமே சொல்றா, "கேள்வின் கண்டிப்பா என்னோட தம்பிய கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு" சொல்ல, அதுக்கு இந்த போலீஸுமே, "நான் அத சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். சர்ச் பண்ணுங்கடா" அப்படின்ட்டு எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்ப இந்த இன்ஸ்பெக்டருமே வெளிய தனியா வந்து கெய்னுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறாரு. "கேள்வின் வந்து வீட்ல இல்ல. என்னோட ஆளுங்கலாம் வில்ல விட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது க்ளூ கிடைச்சா அப்படியே இவனையும் மாட்டி விட்டுறலான்ட்டு" மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரா. அப்படியே கட் பண்ணா இந்த கேள்வினுமே அந்த ராம் அப்படின்ற கேங்ஸ்டர பார்க்க வந்திருக்கான். வரும்போதே ஃபுல்லா அப்படியே செக்யூரிட்டியா தான் போயிட்டு இருக்கான் உள்ளார. இந்த ராமன்றவன் நம்ம காளிமா தேவிய வந்து கும்பிட்டுட்டு இருக்கானா, பயங்கர பக்திமானதான். ஆனா பண்றதெல்லாம் மொளமாரித்தனம். உள்ள கேள்வின்னு வரும்போதே கேங்ஸ்டர் கிழிஞ்ச டவுசராது அப்படின்னு தைரியமா உள்ள வந்து உட்கார, அதுக்கு இந்த கேங்ஸ்டர் ராமுமே, "பரவாயில்லையே ரொம்ப தைரியமா இருக்க. ஓ கிங்ஸ் குரூப்போட பிரசிடென்ட்ல தைரியமான ஆளா தான் இருப்ப. என்னவா ஏன் இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ என் கம்பெனிக்கு இன்வெஸ்டரா இருக்கியான்னு?" கேட்க, அதுக்கு இந்த கேங்ஸ்டருமே, "நான் ஆதாயம் இல்லாம காசை யாருக்கும் வாரி வழங்க மாட்டேன். எனக்கு இந்த மாரி விஷயங்கள் பிடிக்காது. வேணா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்தா நான் தரேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேள்வியுமே, "எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தானே? எனக்கு புரியுது. நீ வேணா என்னோட பிசினஸ் பார்ட்னரா மாத்திக்கோ. அதுக்கு பதிலா உன்கிட்ட சைன்ட்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எனக்கு வேணும்னு" சொல்ல, அதுக்கு இந்த ராமுமே, "நான் ஈஸியா அப்படி என்கிட்ட இருக்கிறவன உன்கிட்ட குடுத்துருவேன்னு நீ நினைக்கிறியான்னு?" கேட்க, அதுக்கு கேள்வின்லாம் லைட்டா கோவம் வருது. "ஓ! நீ இதுக்குமே சரின்னு சொல்ல மாட்டியா? சரி, இப்ப என்னோட டீலிங் நான் கேளு. என்னோட பிசினஸ் பார்ட்னரா இனிமேலு KRA குரூப் அதான் உன்னோட காம்படிட்டர் இருக்கான்ல, அவன்கிட்ட நான் டீல வச்சுப்பேன்னு" சொல்ல, இந்த ராமுக்கெல்லாம் கோவம் வந்தது. "என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி வந்து என் முன்னாடி நீ பேசிட்டு இருப்ப?" அப்படின்ட்டு சுத்தி இருக்கிறவங்க வேற துப்பாக்கிலாம் நீட்ட, "இங்க பாரு, உன் டைம நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு தேவை உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைன்ற ஆளு தான். அவங்க என்கிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னா, நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன். நம்ம 2 பேருக்குள்ளயும் ஒரு டீலிங் இல்ல" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த கேங்ஸ்டருக்குலாம் கோவம் வந்து கத்திய நீட்டி, "என்னை நீ என்ன ஈஸியா நினைச்சிட்டியா? ஒரு ஆதாயம் இல்லாம இந்த இடத்துல இருந்து ஒரு துளி தூசிய கூட உன்னால கொண்டு போக முடியாதுன்னு" சொல்ல, அப்ப கேள்வியுமே தைரியமா எந்திரிச்சு நின்னு, "நீ ரொம்ப கோவப்படுற. நீ என்ன கொன்னுனா கூட கொன்னுக்கலாம். ஆனா பிரச்சனை உனக்கு தான். நான் கேட்கறதெல்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆள மட்டும் என்கிட்ட குடுத்துட்டேன்னா, உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அழகா என் கூட நீ பார்ட்னரா இருக்கலாம்னு" சொல்ல, இந்த டீலிங் அந்த ராம் பையனுக்கு புடிச்சிருச்சு போல இருக்கு. சரின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் கேள்வின் போனோம்னே, இந்த ராம் இருந்துட்டு கெய்னுக்கு ஃபோன் பண்றான். இவன் தான் பெரிய மொள மாரியா பார்த்தா, இந்த கெய்ன் அத விட ரொம்ப மோசமா இருக்கான். என்னது? கெய்ன் உன்ன கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டானா? எப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் கம்பெனிய வச்சு என்கிட்ட டீலிங் பேசிட்டு போயிருக்கான். அது என்னால விட்டுக் குடுக்க முடியாது. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. என் ஆளு எந்த ஒரு உண்மைய வெளிய சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு ஃபோன வைக்கிறானா, இந்த கெய்னுமே திரும்ப அந்த போலீஸ் ஆஃபருக்கு கால் பண்ணி, கெய்னு போயி அந்த சைன்றவன புடிச்சுட்டான் போல இருக்கு. எப்படி இது மாரி நடந்துச்சுன்னு சொல்ல, நான் தான் சொன்னனா இல்லையா? கடைசியா அவன் கிட்ட தான் போய் நிப்பான். அதுக்கு அந்த போலீஸுமே, நான் தான் சொன்னனா இல்லையா? கண்டிப்பா அவன் தேடி போவான்ட்டு. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. வீர் நம்ம கையில. நான் அவன பாத்துக்கிறேன். நீ வேணா அந்த சைன்றவன பாத்துக்கோ. அவன் எந்த உண்மையும் சொல்லாத மாரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோன வைக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டருமே. திரும்ப இவன் யாருக்கோ ஃபோன் பண்றான். அது யாருன்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி வீரோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீர பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்களா. ஆனா வெளிய ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸ்ல நின்னுட்டு, "உங்க பையன் தான் கொலை பண்ணாரான்னு?" சொல்லி கேட்டுட்டே இருக்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய போலீஸ்லாம் வீர உள்ள பார்க்கவும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அட்வொகேட் வந்தும் கேட்குறாரு, இந்த மாரி நான் வந்து அவர பார்க்கணுன்ட்டு. இருந்தாலுமே கண்டிப்பா வீர் வந்து மர்டர் கேஸ்ல உள்ள இருக்கறனால யாரையும் பார்க்க விட மாட்டேன்ட்டு அனுமதிக்கவே இல்ல உள்ளார. அப்படியே வீர பார்த்தீங்கன்னா, உள்ள வேற இடத்துக்கு எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. வீருமே கேட்குறான், "எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு?" கேட்டா, டக்குன்ட்டு லைட் ஆஃப் பண்ண சொல்றானுங்க. இந்த போலீஸ் ஆஃபீசர் என்னன்னா,
ஒரு இன்ஜெக்ஷன வீர் கழுத்துல போட்டு விட்டுட்டு அப்படியே போய் ஜெயில்ல கையி, கழுத்து எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போயிடுறாரு. வீர அங்க அப்படியே உட்கார வச்சு, கையி, கழுத்து அப்படியே கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இவன் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிற மாரி காட்டுறாங்களா? அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுகுறான். கட் பண்ணா இந்த கேள்வின் கிட்ட இந்த சைன்றவன ஒப்படைச்சுட்டாங்க. வீர கடத்தி வச்சிருந்தான்ல ஒரு மொட்டை பாஸ் அவன தான் கொண்டு வராங்களா? வந்ததுமே கேள்வின் கேட்குறான். லலித யார் கொலை பண்ணதுன்னு சொன்னா, அவன் என்னமோ தெனாவட்டா, ஆமா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல, இதுக்காக கெயின் உனக்காக எவ்வளோ காசு கொடுத்தான்னு கேட்க, நீ என்னடா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு இந்த மொட்டையும் சொல்ல, இங்க பாரு உனக்கு இப்போ உதவி பண்றதுக்கு கெயினும் இல்ல, உன்னோட ராமும் இல்ல. என்ன நீ நம்ப நீ எல்லா உண்மையும் வெளியே வந்து சொன்னீன்னா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, இந்த மொட்டையனுமே உன்னை நான் நம்ப சொல்றியா? வீடு கடத்தினது காரணமே நீதான் அப்படின்ட்டு பேசிட்டே இருக்க. திடீர்னு அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த மொட்டையனும் கேள்வினும் ஒரு சைடு அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்களா? யாரு கரெக்டா சுடுறாங்கன்றது தெரியவே இல்லை. இந்த போலீஸ் சுடுறாங்களா இல்ல வேற ஏதாவது கேங்ஸ்டரா இல்ல இந்த கெயின் அனுப்பின ஆளுன்றது நம்மளுக்கு தெரியல. அந்த நேரம் பார்த்து கேள்வினோட அசிஸ்டன்ட் இருக்கால அவனுமே காரை கொண்டு வர இந்த மொட்டையனும் கேள்வினும் தப்பிச்சிடுறாங்க. காருக்குள்ள வந்ததும் கேள்வினுமே கேட்கறான், நீ எப்படிடா இங்க வந்தான்னு கேட்க, லலித் பொண்ணு தான் என்கிட்ட சொன்னா, கெயின் என்னெல்லாம் பண்றான்ட்டு ஒட்டு கேளுன்ட்டு. அவன் இந்த மாதிரி இடத்துல போய் ஷூட்டிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, ஸோ உங்க பேர்ல அடிபட்டுச்சு அதனால தான் உடனே கார் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, கேள்வினா ரொம்பவே தேங்க்ஸ்ரான்னு சொல்லிட்டு இருக்கானா. அந்த மொட்டையனுமே தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணா வீர் வந்து மயக்கமாயிட்டான் இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. நானாவும் லலித் பொண்ணும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த டாக்டர் தான் சொல்லிட்டு இருக்கான், செல்லல்லே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அதனால தான் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, நானா பொண்ணுமே ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, என்னதான் நடக்குதுன்னு கேட்க, அதுக்கு இந்த டாக்டருமே அதுதான் எங்களுக்கும் தெரியல, எல்லா ஆஃபீஸருமே திடீர்னு கொண்டு வந்து வீர இங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. பல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படின்ட்டு வீரோட கண்டிஷன்லாம் சொல்லிட்டு இருக்க. இந்த நானா பொண்ணு பதற ஆரம்பிச்சிட்டா. அச்சோ என் ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாதேன்ட்டு அழுக. இந்த லத்தீன் பொண்ணு தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காளா. அப்படியே கட் பண்ணா இந்த கேள்வினுமே இந்த மொட்டையனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டானா. வெளியே நானாவும் இந்த லத்தீன் பொண்ணு உட்காந்துட்டு இருக்க. இவன் தான் உன் தம்பியை கொலை பண்ணவன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இவனை விட்டுட்டு வீரை நம்ம விடுதலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ள இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு, இவன் தான் கொலகாரன், இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுமே அந்த மொட்டையனை உள்ள கூட்டிட்டு போறாங்களா. அப்படியே இன்ஸ்பெக்டர் கிட்ட இவன் கேட்டுட்டு இருக்கான், வீர இப்பயாவது விடுதலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்ல, அவன் என்னன்னா தயங்கிட்டு நின்று இருக்கானா. உடனே வீர் எங்க அப்படின்ட்டு லத்தீன் பொண்ணு கிட்ட கேட்க, இவன் என்னன்னா தலை ஆடிட்டே இருக்கலா. கேள்வினுக்கு லைட்டா வந்து பயமாகுது, ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, கேள்வின் வீர் இந்த இடத்துலயே இல்ல அப்படின்னு சொல்றாளா. அப்படின்னா என்னது, அவனை வேற ஏதாவது விசாரணைக்கு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு இவளுமே ஆமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க சொல்ல, எந்த ஹாஸ்பிட்டல் வா போய் பார்க்கலான்ட்டு கேள்வினுமே அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இந்த லத்தீப் பொண்ணுமே அவன் போயிட்டான் அப்படின்றானா. கேள்வினுக்கு ஒன்றும் புரியல. போயிட்டானா எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்க, நானாக்களும் அப்படியே பயங்கரமா கோவம் வந்து, அவன் செத்து போயிட்டான், வீர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேள்வின்லாம் அப்படியே தார தாரையா கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கு. இல்ல இது உண்மை இல்ல, நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க, இதை நான் நம்ப மாட்டேன். அதுக்கு நானாவுமே இல்ல நீ நம்பிதான் ஆகணும், வீர் இறந்துட்டான் அப்படின்ட்டு ஒரு கத்துறாளா. கேள்வின்லாம் அப்படியே தலைய பிச்சுக்கிற மாதிரி அங்கேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இது எப்படி நடந்தது, என் வீர் என்னை விட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இது என்னடா பெரிய ட்விஸ்ட்னு அப்படின்னு பார்த்தா, இந்த வீர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறானா, பொய் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இந்த 2 பொண்ணுமே ஹாஸ்பிட்டல்ல டாக்டருமே வெளியே வந்து, அதாவது வீர செக் பண்ண டாக்டருமே வெளியே வந்து, இன்னுமுமே அவரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. 50% தான் இருக்குது. அவருக்கு பிரெயின்ல ஆக்ஸிஜன் போகவே மாட்டேங்குது. சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனாலுமே அவர் ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கனால நாங்க நம்பிக்கையா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ட்டு இந்த டாக்டருமே லைட்டா குண்ட தூக்கி போட்டுட்டு போறாரா. வீரோட அப்பாலாம் அப்படியே உடஞ்சு உட்காந்துட்டு இருக்க. இந்த 2 பொண்ணு பின்னாடியே கேள்வினுமே வந்திருப்பான் போல இருக்குது. கேள்வினை பார்த்ததும் வீரோட அப்பாவுக்குலாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் என் பையன் பின்னாடி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? உன்னால தான் எல்லாமே. பாரு உனக்காக என் பையன் ஓடி ஓடி எந்த நிலைமையில படுத்துட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு கண்ணா பின்னான்ட்டு கேள்வினை பிடிச்சிட்டு அவரும் திட்டிட்டு போயிட்டு இருக்காரா. கேள்வின்லாம் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயே மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்கான். ஏற்கனவே வீருக்கு என்னாச்சுன்னு தெரியாம காலையில இருந்து ஓடி ஓடி பதட்டத்துல இருக்கானா. அதுல வேற இவங்க அப்பாவும் திட்டிட்டு போனதுல அவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நின்னுட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த கேள்வின் பிடிச்சிட்டு வந்தானா அந்த மொட்டையன், அவன் என்னன்னா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அப்போ ஒரு காருமே வந்து ராம் உன்னை கூட்டிட்டு வந்தாரு ஏறுன்னு சொல்ல, அவனுமே நம்பி உள்ள ஏறி போயிட்டு இருக்கானா. கொஞ்சம் தூரம் போனவனே அந்த டிரைவர் என்னன்னா இந்த மொட்டையனை சுட்டு கொன்னுடுறாங்களா. இருந்த ஒரு எவிடன்ஸும் போச்சு. அப்படியே கட் பண்ணா கேள்வி நம்ம வீட்டுல உட்காந்து குடிக்கிறான். அந்த நானா பொண்ணு சொல்லியிருப்பால, உன்னாலதான் வீர் செத்து போனா அப்படின்ட்டு, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அவன் அழுதுகிட்டே இருக்கானா. அவன் மண்டையில ஓடி இருக்கிறது எல்லாமே வீரோட அப்பா இவனை திட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, உன்னாலதான் என் பையன் இந்த மாதிரி நிலைமையில இருக்கான், நீதான் காரணம் அப்படின்ட்டு. அது எல்லாம் அப்படியே அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கா. அப்படியே கூனி குறுகி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா
அந்த லைட்டர் இருக்குல்ல, அத பத்த வச்சு சிரிக்கிற மாரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. அது என்னடா லாஸ்ட்டா முடிக்கும்போது இந்த கேள்வின ஒரு மாரி வில்லத்தனமா காட்டுறீங்க. என்னதான்டா சொல்ல வரீங்க? அப்படின்னு தான் நம்மளுக்குமே தோணுது. வழக்கம் போல இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.